தினமணி நேயர்களுக்கு வணக்கம். T20 உலகக்கோப்பை தொடர்ந்து IPL ஆரம்பிச்சோனே திரும்பவும் வீடியோ வரும்னு சொல்லியிருந்த மாதிரியே நேற்று வந்து வீடியோ ஆரம்பிச்சாச்சு. முதல் ப்ரிவியூவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பற்றின ஒரு சின்ன அனாலிசிஸை கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ பார்த்து பலருக்கு வந்து என்ன நீ மட்டும் வந்திருக்கிற தமிழ் வேந்தனை காணோம் அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. இதோ நம்ம தமிழ் வேந்தன் வந்துட்டாரு. ஸோ இனி தொடர்ச்சியாக வந்து நிறைய வீடியோக்கள் நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? சொல்லுங்க தமிழ். IPL வந்து ஆரம்பிக்க போகுது. நிறைய விஷயங்கள் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா T20 உலகக்கோப்பையில் ஒரு கேள்வியை கேட்டாங்க. அது அந்த கேள்வி அங்கே கேட்கறத விட இங்கே கேட்கறதா வந்து சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த IPL எந்த டீம் வந்து 300 ரன் அடிப்பாங்க? 300 ரன். இந்த நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே என்னன்னா வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு வந்து. ஏன்னா அந்த SRH எப்போ வந்து ஒரு அந்த ஓப்பனிங் பேர் நல்லா பவர்ஃபுல்லாக விளாட ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறமே யார் ஃபர்ஸ்ட் 300 அடிப்பா அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு பெரிய டாக்குள்ள வந்து ஒரு ஸ்கோர் அடிப்பாங்க 180 200 பெரிய விஷயம் இருந்துச்சு. இப்போ இந்த அவங்க விளாட ஆரம்பிச்சது ரொம்ப டாக் இருந்துச்சு. ஆனால் T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா அடிக்கும்னு சொன்னோம், அடிக்க முடியல. இப்போ பார்க்கும்போது எல்லா டீமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. SRH வந்து ஒரு என்டர்டைனிங் மேட்ச் விளாடுற அளவுக்கு அவங்கள்ட்ட மறுபடியும் அந்த கேப்பபிள் இருக்குது. மேபி அவங்க அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு நிறையா தோணுது. சரி, பார்க்கலாம். ஸோ SRH அப்படி சொல்லியிருக்கீங்க. இந்த IPL வந்து ஏகப்பட்ட பேர் காயம் அப்படின்னு இருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இது உண்மைக்கு காயம் தானா, இல்லை நீங்கள் ஏதாவது வழக்கம் போல் IPL ஸ்கிப் பண்ணுறதுக்கு காரணம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறாங்களா, அந்த மாதிரி பார்க்குறீங்களா? இல்லை, ஸ்கிப் பண்ணுறதுக்கு காரணம் சொல்லும்போது ஒரு சில வீரர்கள் வந்து காரணம் சொல்லிட்டு இதான் என்னோட ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் வந்து. ஆனால் எல்லாரும் அப்படி காரணம் வந்து இதான் ஸ்கிப் பண்ணுறதுக்காக பண்ணுற மாதிரி தெரியல. IPL இத்தனை சீசன் கடந்து வந்திருக்கு. இத்தனை சீசனில் இல்லாத அளவுக்கு என்ன இன்ஜுரி வந்து நிறையா இருக்குது வந்து. ஏன்னா பார்க்கும்போது நிறையா பிளேயர்ஸ் இப்போ KKR பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்ஜுரியால் அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும் வந்து. ஏன்னு பார்த்தா அவங்களுக்கு இன்ஜுரியான பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு முக்கியமான பிரைம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து. ஆகாஷ்தீப் இன்ஜுரி ஆயிருக்காரு வந்து. அதே மாதிரி இந்த KKRல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த முஸ்தபிர் ரஹ்மான் வந்து இந்த வேர்ல்டு கப் டைம்லேயே வந்து ரொம்ப இதாகி அது பெரிய பிரச்சனை தான் ஆகிட்டு இருந்துச்சு. அவர் இல்லாத பெரிய இழப்புன்னு சொல்லிருந்தோம். அவர் இன்ஜுரி இல்லை, வேற அரசியல் அவர் இல்லை, இன்ஜுரி இல்லை, ஆனால் அவர் ரூல்ட் அவுட் ஆகிட்டார். அந்த மீனிங்ல சொல்ல வந்தேன். அவர் இல்லாத பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ ஆகாஷ்தீப் அதோட நினைச்சிருக்காரு. இவர் மதிஷா பதிரானா இருக்கவர் என்னன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் விளையாட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டீம்ல தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு டீம்லையும் SRH பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் இது மாதிரி ஒவ்வொரு டீம்லையுமே என்னன்னா வந்து இன்ஜுரியால வந்து இல்லை போயிட்டு இருக்காங்க. மேட்ச் ஆரம்பிச்சு வெளில போனால் பரவாயில்ல, டோர்னமெண்ட் தொடங்கிறதுக்கு கூட இத்தனை இன்ஜுரியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய கேள்வி. CSK சொல்லியிருந்தேன் நான். CSK வந்து பெரிதும் நம்பியிருந்தது நேத்தன் எலிஸ். அவர் வந்து வெளில போயிட்டாருன்றாங்களா, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பா நீங்க சொல்லுற மாதிரி என்னன்னா டெத் ஓவர்லஸ் நமக்கு வந்து ஆளுங்க வேணும். என்னதான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தாலுமே நல்லா மேனேஜ் பண்ணி கண்டெயின் அளவுக்கு ஒரு ஆளுங்க வேணுங்கிறத நம்ம பேசியிருந்தோம். இப்போ நேத்தன் எலிஸ் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதுக்கு பேர் நமக்கு வந்து இவரை எடுத்துருக்காங்க, ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்துருக்காங்க. ஆனால் அவர் என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று பேசும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ண வந்து அவர் பவர் பிளேயில் கண்டெயின் பண்ணுற பந்து போடுவார். ஆனால் வந்து ஒரு எந்த அளவுக்கு டெத் பவுலராக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு இது தெரியல அப்படிங்கிறது பேசியிருந்தோம். அப்போ அவங்க CSKவுக்கு என்னன்னா அந்த பவுலிங் வந்து ஒரு கன்சர்னாக இருக்குது. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ரூல்ட் அவுட் ஆகிற பிளேயர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ரொம்ப மேக்ஸிமம் ரூல்ட் அவுட் ஆகிறாங்க. இப்போ நம்ம டீம் கூட எடுத்து வச்சிருந்தோம் வந்து என்னென்ன யாரா ரூல்ட் அவுட் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பட்டியலை போட்டு மக்கள் சொல்லிடுவோம் வந்து KKR தான் மோஸ்ட் அஃபெக்டட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக யாருன்னா ஹர்ஷித் ராணா நம்ம வேர்ல்டு கப்லேயே விளையாடாத பார்த்துருப்போம் வந்து. அவர் இங்கே வந்து ஃபுல்லாக ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று என்னன்னா ஆகாஷ்தீப் ஆல்ரெடி இப்போ 2 இந்தியன் பவுலர்ஸ் வந்து இவங்க இழக்கிறாங்க. இப்போ இந்தியன் பவுலர்ஸுங்கிறது வந்து என்னன்னா வேற பிளேயர்ஸை கொண்டு வரணும். இங்கே ஃபாரின் பவுலரை பொறுத்த வரைக்கும் முஸ்தபிர் ரஹ்மான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இன்ஜுரி அவுட் கிடையாது, வேற ஒரு காரணங்களுக்காக ரூல் அவுட் ஆனாரு. எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது பெரிய இழப்பு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் வந்து. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த மாதிரி நேத்தன் எலிஸ் மட்டும் வெளில போய் KKRல ரிப்ளேஸ்மெண்ட் யார் சொல்லியிருக்காங்கன்னா நவ்தீப் சைனி, சௌரவ் துபே, பிளெஸிங் முசாரபானி இல்லையா? எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த பிளெஸிங் முசாரபானி ஓகே, அவர் வந்து அந்த இவர் முஸ்தபிர் ரஹ்மான் வந்து ரீமேட்ச் பண்ணிடுவாரு. ஏன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, டால் பவுலர் நல்லா பண்ணிடுவாருன்னு எனக்கு அந்த இது தோணுது வந்து. சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம், நம்ம வந்து நேத்தன் எலிஸ் ஆருக்கு வேலை ஸ்பென்சர் ஜான்சன் உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட சஞ்சு சாம்சனை கொடுத்துட்டு போராடி 2 பேர் வாங்கினாங்க வந்து. யாருன்னா வந்து சாம் கரனையும் ஜடேஜா வாங்கினாங்க. சரி இங்கேருந்து போயிட்டாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் செகண்ட் நல்லா விளையாட போறாங்க, ஏதோ இங்கே உள்ளதெல்லாம் அங்கே சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க. அது என்ன இது பெரிய ராணுவ ரகசியமா சொல்லிடுவாங்கன்னா என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ சாம்சன் இங்கே வந்தோன்னு என்ன ஆகுனா அவர் ஒரு நார்மலான பிளேயரா வந்திருந்தாருன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் ஒரு கேப்டன் வந்து அந்த டீம் பத்தி எல்லாரும் எப்படி செயல்படுவாங்கன்னு தெரியும். இப்போ அது மாதிரி இவங்க CSKல முக்கியமான அங்கே வச்சவங்க சாம் கரன் அண்ட் ஜடேஜா இவங்க 2 பேர் இருக்காங்க போது பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இப்பயும் பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க. ஆனா என்னன்னா சாம் கரன் வந்து இல்லப்பா எனக்கு இன்ஜுரி நான் போயிட்டு பாய்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிட்டாரு. எஸ், ராஜஸ்தான் ராயலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க வந்து சாம் கரன் பதிலா யாருக்குன்னா ஒருத்தருக்கு லக் இத்தனை தடவை அடிக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. யாருன்னா வந்து நம்ம ஸ்ரீலங்கன் கேப்டன் தசுன் சானகா. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்ட்ல அவர் தான் உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க. இந்த திறமை என்னன்னா அவர் தான் வந்து குஜராத்ல இருந்தாரோ, GTல நினைக்கிறேன். அவர் இந்த டைம்ல என்னன்னா ராஜஸ்தானுக்காக விளையாட போறாரு. கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்குங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா நல்ல ஒரு பிளேயர், அவர் ஆல்ரவுண்டர், நல்ல பவுலிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் ஜாக் எட்வர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரூல் அவுட் ஆயிருக்காரு. அவருக்கு மேலே டேவிட் பைன் அப்படிங்கிற ஒரு பவுலர்ஸ் எடுத்துருக்காங்க வந்து. பேட் கமின்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா வருவார், இப்போ கூட கேம்ப்ல இணைஞ்சிட்டாரு நினைக்கிறேன். ஆனால் என்னன்னா இணைஞ்சிட்டாரு, ஆனால் அவர் வந்து செகண்ட் ஆஃப் IPLலும் ஃபைனல்ஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவர் வந்து பெரிய ட்ரபிள் தான், அவங்களுக்கு மிஸ் பண்ணி தான் ஆகணும் வந்து.
பரவாயில்லைங்க, இஷான் கிஷன் இருக்காருங்க கேப்டன், பார்த்துப்பாரு. சேம் லைக் இப்போ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நம்ம இவங்களுக்கு சொன்னோம், முஸ்தபிக் ரஹ்மான் சொன்னோமோ அதே மாதிரி ஆர்சிபியில் எஸ் தயால் மிஸ்ஸிங் வந்து எஸ் தயால் வந்து அவருமே வந்து இன்ஜுரி இல்ல, அவர் சில பர்சனல் இதுல போயிட்டு இருக்கறனால அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க வந்து அவர் பர்சனலாக சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து அவர் வந்து கான்ட்ராக்ட்லேருந்துலாம் கேன்சல் பண்ணல, அவர் வந்து இப்போதைக்கு ஐபிஎல்லேருந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம், அவர் வந்து திரும்பி வராருன்னா எடுத்துக்கோ, இந்த ஐபிஎல் வந்து விளையாடுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. எஸ் அதான் எல்லா விஷயமும் இதுவும் சேர்ந்து வந்து என்னன்னா போயிட்டு இருக்கு வந்து. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பவுலர் மிஸ் ஆகிறாருன்னா வந்து ஜாஸ் ஹேசல்வுட். இவர் தான் வந்து ஆர்சிபிக்கு பக்கா பவுல் பண்ணுவார், பின்னாடி பந்து போடுவார், பவர் பிளேல நல்லா பந்து போடுவார். அவர் வந்து ஃபுல் டோர்னமெண்ட் ரூல் அவுட் ஆகிறதுனால என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு இனிஷியல் மேட்சஸ் விளையாட மாட்டார். அந்த இனிஷியல் மேட்சஸ் எத்தனை மேட்ச் நம்ம வந்து தெரியல, வந்து 1 or 2 மேட்சஸ் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்க்கலாம் எத்தனை மேட்ச்னு சொல்லிட்டு. டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பென் டெக்கெட் பார்த்துருப்போம். பென் டெக்கெட் வந்து இங்கிலாண்டில் விளையாண்டுட்டு இருக்காரு, இங்கே வந்து டெல்லி கேபிட்டல் எடுத்தாங்க, ஒரு நல்ல பிரைஸ் கொடுத்தா எடுத்தாங்க, வந்து ஒரு 2 crore சம்திங் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சரி விளையாடுவார்னு பார்த்தா இங்கிலாந்துக்காரங்களுக்கு ஐபிஎல் விளையாடிட்டாதான் வந்து பெரிய ஆச்சரியம். கண்டிப்பா முன்னாடி என்னன்னா பென் ஸ்டோக்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு, வருவாரு ஹாரி ப்ரூக். இப்போ என்னன்னா வந்து பென் டெக்கெட் தெரிஞ்சவரை ஏன்பா வெளில போறேன்னு கேட்டா, இல்ல நாங்க ஆஷஸ்ல ஒழுங்கா விளையாடல, நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இன்டர்நேஷனல் கரியர். அப்பதான் அவருக்கு அது தெரிஞ்சது. ஏன்னா ஆஷஸ்ல விளையாடும் போது ஒழுங்கா தெரியல, இப்போ தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன சொல்லிருக்காரு, இது பண்ணிருக்காரு. எனக்கு அவர் 3 year ban ஃபேஸ் பண்ணுவாருன்னு 2 year ban அப்படின்னு சொன்னாங்க. 2 years சொன்னாங்க, மேண்டேட்டரி ban 2 years கண்டிப்பா பேன் பண்ணணும். ஏன்னா வந்து இன்ஜுரியால வெளில போனா மட்டும் தான் பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து டீம் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒத்துக்குவாங்க. இது மாதிரி பர்சனல் ரீசன் வேற ஏதாவது ரீசனால போறாங்க அப்படின்னா அது வந்து ஏத்துக்காத வேண்டி இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐபிஎல் ரூல் படி பேன் பண்ணிடுவாங்க. இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் விளையாடாம போறது இப்போ போறாரு, 2 வருஷம் கழிச்சு ஒரு திரும்பி ஐபிஎல் எடுப்பாங்களா, இன்னும் இதை கடைசி ஐபிஎல் கூட அவருக்கு இருக்கலாம். ஆனா போகும்போது என்ன சொல்லிருக்காரு, நான் மிகவும் வருந்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிட்டாருன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ்ல என்ன முடியாது ரொம்ப வருத்தம் அளிக்குது சொல்லிட்டு போவாங்க. இல்லங்க அதுக்கு ஒரு கட்டரை என்ன, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணிருப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா இவங்க வந்து இவருக்கு வந்து இன்னும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வந்து கன்ஃபார்ம் பண்ணல, இவங்களுக்கு என்ன டைம் கிடைக்கல. அவர் முன்கூட்டியே சொல்லியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கும் அவருக்கு வந்து. ஆனா அவங்க பெருசா தேவையில்லை, ஓப்பனிங் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கேஎல் ராகுலும் 10 நிமிஷம் இறக்கி விட்டுறாங்க. ஓகே, அப்படியே நம்ம இங்கே வந்து மும்பை இந்தியன்ஸ் பக்கம் வந்தோம்னா அங்கேயுமே இருந்தோன்னா ஒரு லோக்கல் பிளேயர் யாரோ ஒருத்தர் வந்து போயிருக்காரு. அவர் யாரும் பெருசாக, ஆனால் அவங்க வந்து பெரிய இது ப்ராப்ளமாக இருக்காது, ஏன்னா அவங்கள்ட்ட நல்ல ஒரு ஸ்குவாட் வச்சிருக்காங்க. இப்போ இதுதான் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்ஜுரியால வெளில போன ஒரு லிஸ்ட்னு பார்த்தா இதுதான் சமயம் நமக்கு வந்து இன்ஜுரியால எல்லாரும் கலாய்க்கிற மாதிரி ஒரு இன்ஜுரி பிரீமியர் லீக் லிஸ்ட்டை நீங்கள் சொல்லி வச்சிருக்கீங்க. ஸோ பார்க்கலாம், இது வந்து பல அணிகளுக்கு வந்து அந்த பிரச்சனை ஐபிஎல் எங்கே வரும் அப்படின்னா, சரியான காம்பினேஷன் இது கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து சிக்கலாயிரும். பல அணிகள் வந்து கண்டுபிடிப்பாங்க, ஆனால் கண்டுபிடிக்கிற நேரம் பார்த்தா ஐபிஎல் முடிஞ்சு போயிடும், அது வரைக்கும் தோற்று போயிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ன்றனால இன்ஜுரி இப்போ ஆனது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. அட்லீஸ்ட் அவங்க இதுக்கப்புறம் இந்த காம்பினேஷன் நமக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் அப்படின்னு ஒரு காம்பினேஷன் நோக்கி அவங்க பிளான் பண்ணி இறங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்கே அதுக்கு தயாராக இருப்பாங்க, நம்பவும் அதே மாதிரி எல்லா அணிகளும் அதுக்கு தயாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஜுரி லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு பேர் அப்படின்னா அது என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள். இன்ஜுரி இல்லாமல் இந்த இங்கிலாந்து பிளேயர்லாம் போனார் இல்லையா, இவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இன்ஜுரி இங்கே ஸ்டாப் ஆகுமா, இல்லை இதுக்கப்புறம் இன்ஜுரி கண்டினியூ ஆகுமாங்கிறது இல்லை. இப்போ மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் ஆகிட்டாங்க, ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக வந்து பவுலர்ஸ் பவுல் பண்ண மேட்ச்சில் நல்லா விளையாடுவாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கேன் வில்லியம்சன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் விளையாண்டுப்பார், ஒரு சீசனில் ஒரு மேட்ச் விளையாடுவார், ஒரு கேட்ச் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக ரூல் அவுட் வந்து. இப்போ இது மாதிரி இன்ஜுரிஸ் வரது சிஎஸ்கே கூட தான் அந்த மேட்ச். அதனால அது மாதிரி இன்ஜுரிஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வரைக்கும் இவ்வளோ நல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். என்னங்க என்ன ஆச்சு, சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கிடைச்சு அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு வந்து. இப்போ இந்த இன்ஜுரினால நிறைய பேருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துருக்காங்க வந்து. அவங்களும் என்னன்னா சாதாரண வீரர்கள் இல்லை, நல்லா நிறைய பேர் என்னன்னா அந்த ஐபிஎல் இடத்துல அன்சோல்டா போயிட்டு அவங்கள வந்து சில டீம் வச்சிருப்பாங்க. அப்படி வந்தவங்க தான் வந்து ஆயுஷ் மாத்ரே, டிவால் பிளேஸ்லாம் கண்டிப்பாக வந்து சில மாற்றி எடுக்கப்பட்ட வீரர்களே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அன்சோல்டு வீரர்களுக்கு உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்கள சில டீம் என்ன பண்ணிப்பாங்கன்னா நினச்சி வச்சிருப்பாங்க, அவங்க எடுக்கலாம் நினச்சோம் ஆனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் டபுள் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க திரும்பி உள்ளுக்குள்ள கொண்டு வர வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எப்படி வந்து ஒரு சாய் சுதர்சன் பண்ணாரோ அதே மாதிரி இவங்க பண்ணுறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த இப்போ தானே டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போது, போக போக என்ன நடக்குது, எப்படி சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ பல்வேறு விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோட ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்த ஐபிஎல்ல எந்த அணி வந்து முதல்ல 300 அடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வேறு சில தகவலோட உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.